இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெசன் ராக் கி ரஸ்ஸி. ராக் மீன்ஸ் அந்த சாம்பல், கி ரஸ்ஸினா ரோப், கயிறு. அதாவது அந்த கயிறு எப்படி இருக்கணும்னா சாம்பலால ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில். லோன்பகார் திபெட் கே 32वें ராஜா சவுண்ட் கவசைன் காம்போ கே மந்திரி தே. நம்மளுடைய இந்த கதையோடைய ஹீரோ யாருன்னா லோன்பகார். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லோன்பகார்ங்கிறது அந்த ஹீரோடைய பேர். டிபெட்டுங்கிற ஒரு நாட்டுடைய 32வேனா 32வது 32nd ராஜா. அந்த 32nd ராஜா பேர் என்ன அப்படின்னா சவுண்ட் கவசைன் காம்பே அப்படிங்கிறது தான் அவருடைய பேர், அந்த ராஜாவுடைய பேரு. அந்த ராஜாவுடைய மந்திரி தே யாரு? நம்ம லோன்பகார் அந்த ராஜாவுடைய மந்திரி. டிபெட் ராஜா யாருன்னா சவுண்ட் கவசைன் காம்பேங்கிறவர் தான் ராஜா. அவருடைய மந்திரி தான் நம்மளுடைய லோன்பகார். வே अपनी चालाकी और हाजिर जवाबी के लिए दूर दूर तक मशहूर थे. வே மீன்ஸ் அவர்னு அர்த்தம். அவரு அப்படின்னா தன்னுடைய சாலக்கினா தந்திரம்னு அர்த்தம். தன்னுடைய தந்திரத்தினாலையும் அவர்னா மற்றும் அண்டு. ஹாஜிர் ஜவாபி, ஜவாப்னா ஆன்சர். ஹாஜிர் ஜவாபினா டக்குன்னு ஆன்சர் பண்றது, ஸ்பாட் ரிப்ளை. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறத ஹாஜிர் ஜவாபின்னு சொல்லுவோம். ஸ்பாட் ரிப்ளை அத நம்ம அப்படி ஹாஜிர் ஜவாபின்னு சொல்லுவோம். கேலியே தூர் தக்கு, தூர்னா ரொம்ப ஃபேர் அப்பார்ட், ரொம்ப தூரம் வரைக்குமே. நம்ம நாட்டுனா குட்டி நாடா தானே இருக்கும், அந்த நாட்டுல இருந்து தூரமா வரைக்கும். மஷ்ஹூர் தே, மஷ்ஹூர் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்குது. மஷ்ஹூர்னா பிரபலமா இருக்கிறது. அவர் தன்னுடைய தன்னோட தந்திரத்தினாலையும் ஹாஜிர் ஜவாபி ஸ்பாட் ரிப்ளைனாலையும் அவர் என்னது தூர தேசத்துங்களுக்கும் அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. கோயி உன்கே சாம்னே டிகாட்டா நேத்தா. கோயினா எனிஒன் யாருமே, உன்கே சாம்னேனா முன்னாடின்னு அர்த்தம். அவருக்கு முன்னாடி டிகாட்டா நேத்தா, நா இஸ் த நெகட்டிவ் வேர்டு. டிகாட்டானா நிக்கிறது, நேத்தான் வந்தனால நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய தந்திரத்துக்கும் அவருடைய ஸ்பாட் ரிப்ளைக்கும் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படிங்கறத இந்த லைன்ல சொல்றாங்க. சைன் சே ஜிந்தகி சல் ரஹி தி. சைன்னா ரொம்ப அமைதியான மேனர்ல. சைன் சே ஜிந்தகி மீன்ஸ் வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அமைதியா போயிட்டு இருக்கு. சல் ரஹித்தின்னா நடக்குது அப்படின்னு அர்த்தம். சல் மீன்ஸ் போறதுன்னு அர்த்தம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. மகர் ஜப் சே உன்கா பேட்டா படா ஹுவா தா. மகர் மீன்ஸ் பட், ஆனால் ஜப் சே அது எப்ப வரைக்கும் அப்படி போனுச்சுன்னா ஜப்னா வென்னு அர்த்தம். எப்ப வரைக்கும் அது நடந்துச்சு, அமைதியா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை அப்படின்னா உஸ்கா பேட்டா படா ஹுவா தா. உஸ்கானா அவருடைய, பேட்டானா பையன். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. நம்ம லோன்பகாருக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. பேட்டா படா ஹுவா தா, அந்த பையன் பெருசா ஆகுற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி போனுச்சா ஜைன்ஸே ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு. உன்கேலியே சிந்தாக்கா விஷய பனா ஹுவா தா. உன்கேலியேனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? சிந்தானா ரொம்ப கவலைன்னு அர்த்தம். சிந்தாக்கா விஷயனா சப்ஜெக்ட். அந்த எந்த விஷயம், எந்த மேட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிந்தாக்கா விஷய பனா ஹுவாத்தா. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த கவலைங்கிற ஒரு இது அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவரோட பையன் பெருசானோடனே கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. காரன் யகுதா கி வகு பகுத் போலாத்தா. காரன் யகுதா, காரன்னா காரணம்னு அர்த்தம். அந்த அவர் சோகமா வர்றாரு இல்லையா, சிந்தா ஆகுறாரு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வகு பகுத் போலாத்தா. வகு மீன்ஸ் அவன் அர்த்தம். யாரு இந்த இடத்துல வகு குறிக்குதுன்னா அவருடைய பையனை குறிக்குது. வகு பகுத் போலாத்தா. பகுத்னா ரொம்ப ஜாஸ்தி, அதிகமா. போலா மீன்ஸ் இன்னசென்ட். ரொம்ப எப்படி இருக்கா அந்த பையன்? அப்பாவித்தனமா இருக்கிறான், ரொம்ப அப்பாவியா இருக்கிறான். அதனாலதான் அவருக்கு அவன் மேல ரொம்ப கவலையா இருக்கு. ஹோஷியாரி உசே சூக்கர் பி நகி கயி. ஹோஷியாரினா ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் உசே சூக்கர்னா தொட்டு பாக்குறது. சூக்கர் மீன்ஸ் சச்சு. சூக்கர் பி நகி கயி. அந்த புத்திசாலித்தனம்ங்கிற ஒரு கேரக்டரு அந்த பையனை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு அவன் இன்னசென்ட்டா இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்டு. சூக்கர் பி நகி கயினா அவனை தொட்டு கூட பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லோன்பகார் நே சோச்சா. லோன்பகார் நம்மளுடைய ஹீரோ இல்லையா, அவர் என்ன பண்றாரு? சோச்சா மீன்ஸ் திங்க் பண்றது. அவர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா
மேரா பேட்டா பகுத் சீதா சாதா ஹை. மேரா மேரானா என்னுடைய, பேட்டா பேட்டானா பையன் அர்த்தம். என்னோட பையன் எப்படி இருக்கான்? பகுத் சீதா சாதா ஹை. சீதா சாதானா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது, ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது. என்னோட பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறான். பகுத் சீதா சாதா ஹை, அவன் ரொம்ப சிம்பிளா இருக்கிறான். மேரே பாத் இஸ்கா இஸ்கா காம் கைசே சலேங்கா. மேரே பாத், மேரே பாத்னா எனக்கு அப்புறம், பாத்னா ஆஃப்டர்னு அர்த்தம். எனக்கு அப்புறம் இஸ்கா காம், இஸ்கா காம்னா அவனுடைய வேலைகள்லாம், கைசே கைசேனா எப்படின்னு அர்த்தம். கைசே சலேங்கா, அவனோட வேலையெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. எனக்கு அப்புறம் அவனோட வேலைகளை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு அவருடைய அப்பா. அப்பா யாருன்னா லோன்பகார் கவலைப்படுறாரு. ஏக் தின் லோன்பகார் ने अपने बेटे को 100 बेड़े देते हुए कहा. ஏக் தின்னா ஒரு நாள். லோன்பகார் நம்மளோட ஹீரோ இருக்கால, லோன்பகார் என்ன பண்றாரு? अपने बेटे को, अपने बेटे தன்னுடைய பையனுக்கு 100 बेड़े, சவுனா 100ன்னு அர்த்தம், 100. பேடேனா ஷீப்ஸ்ன்னு அர்த்தம். 100 பேடேனா 100 ஆடுகளை கொடுக்கிறாரு. தேத்தே ஹுயே கஹா, தேத்தேனா கிவ், கொடுத்து, கஹானா சொல்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தும் இன்ஹே லேக்கர் ஷகர் ஜாவோ. தும்னா நீ என்ன பண்ற அப்படின்னா, இன்ஹே லேக்கர், இன்ஹேனா இவைகளை, லேக்கர்னா எடுத்துக்கிட்டு, இந்த நீ என்ன பண்றனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஷகர் மீன் சிட்டி, ஒரு நகரத்துக்கு, ஷகர் ஜாவோ நீ என்ன பண்ண இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகர் இன்ஹே மார்னாயா பேச்னா நகி. மகர் மீன்ஸ் பட், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? இன்ஹே மார்னா கொல்றது, அத நீ கொல்லவும் கூடாது. யா மீன்ஸ் ஆர்னு அர்த்தம், ORR, அல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது யான்னு சொல்லுவோம். பேச்னா நகி, பேச்னா விக்கிறது. நீ அதை கொல்லவும் கூடாது, விற்கவும் கூடாது. நகின்னு வந்துட்டாலும் நெகட்டிவ் வேர்டு இல்லையா, சோ கூடாது அப்படின்னு சொல்லி மீனிங். இன்ஹே வாபஸ் லானா சௌஜவ் கே போரோ கே சாத். இன்ஹே வாபஸ் லானா, இன்ஹேனா அவைகளை, வாபஸ் லானா திரும்ப கூட்டிட்டு வா. வாபஸ் மீன்ஸ் ரிட்டர்ன். என்ன பண்ணும்? அதுங்களை திரும்ப கூட்டிட்டு வரணும். அதோட என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, சௌஜவ் கே போரோ. சௌ மீன்ஸ் 100, ஜவ் மீன்ஸ் அந்த பார்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வகையான தானியம். பார்லி கே போரோனா சாக்ஸ். நீ என்ன பண்ணணும்? ஒரு சாக்கு முழுக்க நீ என்ன எடுத்துட்டு வரணும்? அந்த பார்லியே எடுத்துட்டு வரணும். 100 சாக்கு முழுவதும் நீ பார்லியே எடுத்துட்டு வரணும். கே சாத்துனா உன்னோட, வித்துன்னு அர்த்தம். உன் கூட என்ன எடுத்துட்டு வரணும்? 100 சாக்குகள் நிறைய பார்லிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரு ஆர்டர் கொடுக்கிறாரு. லோன்பகார் அவங்க பையன் கிட்ட ஆர்டர் கொடுக்கிறாரு. வர்ணா மை தும் ஹே கர் மே நஹி கூஸ்னே தூங்கா. வர்ணானா அல்லது, ஆர் எல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி செய்யல அப்படின்னா, மை தும்ஹே, மை மீன்ஸ் நானு, தும்ஹேனா ஒன்ன, கர்மே நஹி கூஸ்னே தூங்கா. கர்மேனா வீட்டுக்குள்ள, நஹி கூஸ்னே நுழைய விடுறது. நஹி கூஸ்னேன்னு வந்துட்டா நுழைய விட மாட்டேன். தூங்கா மீன்ஸ் கிவ், குடுக்குறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன, கூஸ்னே தூங்கான்னு கொடுத்தனால நுழைய உள்ள விட மாட்டேன் அப்படிங்கறத அவங்க அப்பா சொல்றாரு. इनके बाद उन्होंने बेटे को शगर की तरफ रवाना किया. इसके बाद இந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பாத் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம், உன்ஹோனே பேட்டேக்கோ, உன்ஹோனேன்னு அவர் என்ன பண்றாரு? பேட்டேக்கோ, பேட்டேனா பையன், தன்னுடைய பையனை, ஷகர் கி தரஃப், ஷகர்னா அந்த நகரம் இருக்கிற, தரஃப்னா சைடு, டுவர்ட்ஸ்னு அர்த்தம். நகரம் இருக்கிற சைடு பக்கம், ரவானா கியா அவரை கலப்பி விடுறாரு. நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காட்டி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், லோன்பகார் கா பேட்டா ஷகர் பகுஞ்ச் கயா. ஃபைனலா என்ன பண்ணிட்டாரு? லோன்பகார் கா பேட்டா, அவரோட பையன் இருக்காரு இல்லையா, லோன்பகாரோடைய பையன், ஷகர் பகுஞ்ச் கயா. ஷகர்னா நகரம் படிச்சோம் இல்லையா, நகரம். ஷகர் பகுஞ்ச் கயா, போய் சேர்ந்துடுறாரு. பகுஞ்ச் மீன்ஸ் ரீச் ஆகுறது, போய் சேர்றாரு, அந்த ஷகருக்கு போயிடுறாரு. மகர் இத்தனை போரே ஜவ் खरीदने के लिए उसके पास रुपया ही कहां थे. மகர் மீன்ஸ் பட்ன்னு சொன்ன இல்லையா, ஆல்ரெடி இங்கேயும் பார்த்தோம். மகர் மீன்ஸ் பட், ஆனால், இத்தனை போரேஜோ மீன்ஸ் சாக்ஸ் ஆஃப் அந்த பார்லி. இங்க பார்த்தோம் இல்லையா, பார்லியோடைய சாக்குகள், பார்லி, இந்த சாக்கு முழுக்க பார்லி இருக்கணும். போரேஜோ கரீதுனே மீன்ஸ் வாங்குறது, டு பை. கரீதுனே கேலியே, அது வாங்குறதுக்காக, உன்கே பாஸ்னா அவங்க கிட்ட, பாஸ் மீன்ஸ் நியர்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் இடம்னு அர்த்தம், தன்னிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. உஸ்கே பாஸ்னா அவன் கிட்ட, ருப்பையா ஹி கஹாந்தே, ருப்பையானா காசு, ஹி கஹாங்னா எங்க, இவ்வளவு இது வாங்கணும்னு சொல்றாங்க, ஆனா வாங்குறதுக்கான காசு அவங்க கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் யோசிக்கிறான்.
वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया. वग इस समस्या समस्याனா பிரச்சனை, வகுனா அவன் அவன் இந்த பிரச்சனைய பர் சோச்னே விசாரணை, சோச்னே மீன்ஸ் திங்க் பண்றது, விசாரணைனா அதுவும் திங்க் பண்றதா, ரொம்ப திங்க் பண்றதுக்காக, கேலியனா திங்க் பண்றதுக்காக, சடக் கினாரே, சடக்னா அந்த ரோடு, கினாரேனா ரோடோடைய ஓரம், சடக் கினாரேனா அந்த ரோடோட சைட்ல ஒரு ஓரத்துல பைட் கயா, பைட்னா உட்கார்றது. அவன் என்ன பண்றான், இந்த பிரச்சனையை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலையோட ஓரத்துல போய் அவன் உட்கார்றான். மகர் கோயி ஹல் உன்கி சமஜ் மே ஹி நஹி ஆ ரஹா தா. மகர், மகர் மீன்ஸ் பட், ஆனால், கோயி, கோயினா எந்த விதமான, ஹல், ஹல்னா சொல்யூஷன், எந்த சொல்யூஷனுமே, எந்த தீர்வுமே, அந்த பிரச்சனைக்கான தீர்வுமே, உன்கி சமஜ்மே, உன்கி சமஜ், உன்கினா அவருடைய, சமஜ், சமஜ்னா அவருடைய அறிவுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, அவருடைய புரிதலுக்கு, மே ஹி நஹி ஆ ரஹாத்தா, ஆ மீன்ஸ் கம்னு அர்த்தம், நஹி ஆனா வரல அப்படின்னு அர்த்தம். நஹி ஆ ரஹாத்தா அவருடைய நினைவுக்கு, அவருடைய புரிதலுக்கு வரவே இல்லை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. வகு பகுத் துக்கீத்தி, அதனால அவர் என்ன ஆயிடுறாரு, பகுத், வகுனா அவரு, பகுத், பகுத்னா ரொம்பவே ஜாஸ்தியா, துக்கீத்தா, துக்கினா ரொம்ப சோகமாயிடுறாரு, இந்த காரணத்தினால அவர் ரொம்ப சோகமா ஆகிடுறாரு. தபி ஏக் லடுக்கி உஸ்கே சாம்னே ஆ கடி ஹுயி. தபி, தபினா அப்பொழுதுன்னு அர்த்தம், அந்த டைம்ல ஏக் லடுக்கி, லடுக்கினா ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, உஸ்கே சாம்னே, சாம்னேனா முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப், அவருக்கு முன்னாடி, ஆ கடி ஹுயி, ஆனா வந்து, கடினா நிக்கிறது, ஸ்டாண்ட், கடி ஹுயி வந்து நிக்கிறா, ஒரு பொண்ணு திடீர்னு வந்து அவர் முன்னாடி நிக்கிறா. கியா பாத் ஹை தும் இத்தனே துக்கி துக்கி கியோ ஹோ. கியா பாத் ஹை, பாத், பாத்னா மேட்டர்னு அர்த்தம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி, கியானா வாட், என்ன அப்படின்னு அர்த்தம். கியா பாத் ஹை என்ன விஷயம், தும் இத்தனே துக்கி கியோ ஹோ, தும், தும் மீன்ஸ் யூ, நீங்க, இத்தனே துக்கி, இத்தனேனா இவ்வளவு அப்படின்னு அர்த்தம், துக்கி, துக்கினா சேடு, இவ்வளவு துக்கமா இருக்கிறதுக்கான கியோ, கியோனா ஏன், நீ ஏன் இவ்வளவு வந்து சோகமா இருக்கிற அப்படிங்கறத அந்த பொண்ணு கேக்குறா லோன்பகாரோடைய பையன் கிட்ட. லோன்பகார் கே பேட்டே நே अपने हाल ககு சுனாயா. லோன்பகார், லோன்பகாரோடைய கே பேட்டே அவருடைய பையன் என்ன பண்றான், அப்பனா, அப்பனா தன்னுடைய, ஹால், ஹால்னா நிலைமைன்னு அர்த்தம், கண்டிஷன், தன்னுடைய கண்டிஷனை ககு சுனாயா, ககு, ககுனா சொல்றது, சுனாயானா கேக்குறது, ககு சுனாயானா சொல்ல கேக்குறா, அந்த பொண்ணு என்ன பண்றா, அவன் சொல்றத காதல வாங்குறா, சுனாயானா ஹியர், ககு சுனாயா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறா, அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறா, தன்னோட நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறா. இஸ்மே இத்னா துக்கி ஹோனே கி கோயி பாத் நஹி. இஸ்மே, இஸ்மேனா இதுல, இத்தனா துக்கி, இத்தனா துக்கி இவ்வளவு துக்கமா ஆகுறதுக்கு, ஹோனேக்கி அந்த மாதிரி துக்கமா ஆகுறதுக்கு, கோயி, கோயினா எந்த விதமான, பாத், பாத்னா விஷயமும், நஹி இல்ல, நீ இவ்வளவு துக்கமா ஆகுறதுக்குலாம் இதுல எந்த மேட்டருமே இல்ல, நீ ஏன் இவ்வளவு துக்கமாகற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா. மை இன்கா ஹல் நிக்கல் தேத்தி ஹூம். மை, மை மீன்ஸ் நானு, இஸ்கா ஹல், ஹல் மீன்ஸ் சொல்யூஷன், இதோடைய தீர்வை, இஸ்கா ஹல்னா இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷனை, நிக்கல் தேத்தி ஹூம் தீர்த்து நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இத்தனா ககுக்கர் லடுக்கினே பேடம் கே. இத்தனா, இத்தனானா இது எல்லாத்தையும், ககுக்கர், ககுக்கர்னு சொல்லிக்கிட்டே, லடுக்கினே அந்த பொண்ணு என்ன பண்றா, லடுக்கினா பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, பேடம் கே, பேடு, பேடுனா ஷீப்னு அர்த்தம், அந்த செம்மறி ஆடுகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த பேடம் கே, बेड़ों के बाल उतारे और उनके बाजार में बेच दिया. பால், பால் மீன்ஸ் அதோடைய முடிகள், அந்த பேடம், அந்த ஷீப் இருக்குல்ல, செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, அதோடைய பால், அதோடைய முடி எல்லாத்தையும், உத்தாரே, உத்தாரேன்னா ரிமூவ் பண்றது, கலட்டுறது, அதோடைய முடி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, அவர் மீன்ஸ் மற்றும், உன்ஹே பாஜார் மே பேச் தியா. உன்ஹே, உன்ஹேனா அவைகளை, பாஜார், பாஜார்னா மார்க்கெட், அந்த மார்க்கெட்ல என்ன பண்றா, பேச், பேச் மீன்ஸ் விக்கிறதுன்னு அர்த்தம், அதை செல் பண்ணிடுறா, அந்த மார்க்கெட்ல வித்துடுறா. ஜோ रुपया मिले उनसे जौ के 100 बोरे खरीद कर उसे घर वापस भेज दिया. ஜோ ருப்பையனா அமௌண்ட், காசுகள், காசு, மிலே, மிலேனா கிடைச்சதுக்கு அப்புறம், மிலேனா மீட் பண்றதுன்னு அர்த்தம், கிடைக்கிறது, ருப்பையா கிடைச்சதுக்கு அப்புறம், உன்சே, உன்சேனா அதை வச்சு, உன்சே மீன்ஸ் ஃப்ரம் தட், அதுல இருந்து, ஜௌ கே 100 போரே, சவுனா 100ன்னு பார்த்தோம், ஜவுனா அந்த பார்லி அரிசின்னு பார்த்தோம், ஜவுக்கே 100 போரே, போரேனா சாக்ஸ், அந்த 100 சாக்ஸ் ஆஃப் பார்லேவா வாங்கிட்டு, கரீதுக்கர்னா வாங்குறதுன்னு அர்த்தம், வாங்கி உசே கர் வாபஸ் பேஜ் தியா. கர், கர்னா வீடு, அதை வாங்கிட்டு கர் வீடுக்கு, வாபஸ் பேஜ் தியா, பேஜ்னா அனுப்புறது, சென்ட்,
வாபஸ்னா ரிட்டர்ன், ரிட்டர்ன் அனுப்பி வைக்கிறார். யார? அந்த லோன்பகாரோடைய பையனை அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறார். பேஜ்னா சென்டுன்னு அர்த்தம், அனுப்புறதுன்னு அர்த்தம். लोनपगार के बेटे बेटे को लगा कि उसके पिता बहुत खुश होगा. லோன்பகார் கே பேட்டே, அந்த லோன்பகாரோடைய பையனுக்கு கி லகா, லகானா ஃபீல் ஆகுறதுன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன மனசுல ஃபீல் பண்றா அப்படின்னா, உஸ்கே பிதா பகுத் குஷ் ஹோகி. உஸ்கேனா அவனுடைய பிதா, பிதானா ஃபாதர், அவனுடைய அப்பா என்னவாயிருவாங்க? பகுத் குஷ் ஹோகி. பகுத் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா குஷ் ஹோகே. குஷ்னா ஹாப்பின்னு அர்த்தம். நம்மளுடைய அப்பா என்ன ஆயிருவாங்க? ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபீல் ஆகுது. லகானா ஃபீல் பண்றதுன்னு அர்த்தம். லோன்பகாரோட பையன் என்ன ஃபீல் பண்றான்னா, தன்னுடைய அப்பா ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. ஏன்னா நம்ம தான் அதை எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா, அதனால சந்தோஷமாயிருவாருன்னு சொல்லி நினைக்கிறான். மகர் உன்ஹோனே தியான் நஹி தியா. மகர் மீன்ஸ் பட், ஆனா உன்கி ஆபித் மீன்ஸ் நிகழ்வு, அந்த அக்கேஷன், அந்த ஜெயிச்சிட்டான் இல்லையா, அவங்க அப்பா கேட்டா செஞ்சுட்டான் இல்லையா, அத ஆபித்னு சொல்றாங்க. அக்கேஷன் பத்தி. பர் உன்ஹோனே அவரு தியான் நகி தியா. தியான்னா அட்டென்ஷன், எந்த விதமான ஒரு அட்டென்ஷனுமே கொடுக்கல, எந்த விதமான கவனமுமே. நகி தியா, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட்னா, நகினா இல்ல, கொடுக்கலன்னு அர்த்தம். தியானா கிவ், நகி தியாங்கன்னா கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அவங்க அப்பா எந்த விதமான அட்டென்ஷனுமே அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அவன் வாங்கிட்டு வந்துட்டியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. வே உட்கர் கமரே சே பாகர் சலே கயே. அதோட என்ன பண்ணிடுறாரு? வேனா அவரு, உட்கர்னா எழுந்துன்னு அர்த்தம், எந்திரிச்சு. கமரேனா ரூம்னு அர்த்தம். எந்திரிச்சு ரூம்ல இருந்து, கமரேசே அப்படின்னா ரூமில் இருந்து, பாகர் சலேகையே, பாகர்னா வெளியிலன்னு அர்த்தம். பாகர் சலேகே வெளியில போயிடுறாரு. அவர் என்ன ஆயிடுறாரு? எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு எதுவுமே சொல்லாம. दूसरे दिन उन्होंने अपने बेटे को बुलाकर कहा. दूसरे दिन, दूसरे दिन ரெண்டாவதுன்னு அர்த்தம், மறுநாள், அதான் ரெண்டாவது